ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆனியன் ரிங்ஸ் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஒரு ஈஸி அண்ட் க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே பவுலில் 1 கப் மைதா எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பார்க்கலாம், நான் ஆனியன்ஸ் இப்படி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த மேலே ஒரு லிட் போட்டு நல்லா அந்த ஆனியன்ஸை மைதா மாவில் டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் சேம் ப்ராசஸ், மறுபடியும் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஆனியன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மைதா மாவில். அது ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மைதா மாவில் 2 tablespoon corn flour, 1/2 tablespoon black pepper, 1/2 tablespoon ginger garlic paste, pinch of salt. இப்போ இது எல்லாமே சேர்த்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த ஆனியன்ஸை அந்த பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன்னா அந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா ஆனியன்ஸும் பேட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பார்க்கலாம், நான் எல்லா ஆனியன் ரிங்ஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் மீடியம் ஃப்ளேமில் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க ஆனியன் ரிங்ஸை அதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்லா வந்திருக்கும். உங்களுக்கும் ஈஸி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பார்க்கலாம், ஆனியன் ரிங்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது எடுத்துக்கோங்க. இது பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வித்தின் அ மினிட் பசங்க கேட்டாங்கன்னா நீங்கள் அப்போவே பண்ணி கொடுத்துடலாம். இதேமாரி மீதி இருக்கிற ரிங்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியான ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கெச்சப்பில் சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் என்னோட